பெற்றோர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு எதற்குனா நம்மளோட கேபிஎம் மூலியமாக நீலாம் ப்ரோக்ராம் ஏற்கனவே நான் டெலிமாக்குள்ளே போயிட்டு மாணவர்களை போய் செய்ய சொல்லிகிட்ருப்பேன். இப்போ டெலிமாவிலேயே அவங்க ஒரு ஆப்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஸ் அவங்க கேபிஎம் மூலியமாக நமது மாணவர்கள் எவ்வளவு பாடம் படிச்சிருக்காங்கன்றது அவங்க கண்காணிக்கிறதுக்காக இது தொடங்கப்பட்டுள்ளது. அதுவும் இன்னொன்று ஒரு இலகுவான ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. சுலபமாக அதில் நம்ம பிள்ளைங்க படிக்கிற பட்சம் நம்ம ஈஸி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கு நான் அதை தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஸோ முதல்ல நீங்கள் டெலிமாக்குள்ளே போகிறீங்க. டெலிமா தட்டிட்டு உங்கள் பிள்ளைங்களோட இது உங்களுடைய ஃபோன்லேயே, அதாவது அவங்களோட ஐடி நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே செட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படியே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். போன பிற்பாடு உங்கள் பிள்ளைங்களோட இங்கே அந்த டெலிமா ஐடி இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட வேண்டியதான். ஸோ இலகுவான ஒரு செயல் தான் அது. ஸோ அது இருக்கிறப்ப சில நேரத்தில் இது மாதிரி மீண்டும் மீண்டும் அது வரும். நீங்கள் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு உள்ளே. நீங்கள் இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் போங்களேன். இங்கே பாருங்கள், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிமா ஒரு பெரிய நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். பிள்ளைங்க நிறைய விஷயத்தை இதில் கற்றுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள விளையாடுறதுக்கு ரோட் பிளாக்ஸிங், மைண்ட் கிராஃப்ட், நிறைய இன்டராக்டிவான ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க போய் அதில் செய்யலாம். பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. ஏன்னா இப்போ டிஜிட்டல் கீழே போயிட்டு இருக்காங்க. அதாவது டிஜிட்டல் வைஸ் மாணவர்கள் கல்வி கற்றுக்கொள்வதை பற்றி நிறைய உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஃபோன் தேவையில்லாததுக்கு பயன்படுத்துறதை விட இது பயன்படுத்தினாங்க. பாருங்கள், ரோட் பிளாக்ஸ் பிள்ளைங்க ஆடுவாங்க சில பேர். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ என்னென்ன இப்போ தண்டிங்க நடக்குதுன்றதை இங்கெல்லாம் அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ முடிந்த அளவுக்கு மாணவர்களை போய்ட்டு அதில் பயன் அடைவதற்கான வழி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த பட்டன்ஸ் கீழே இருக்குல்ல, இதில் 5வது பட்டன் போனீங்கன்னா பூசாட் சிம்பர்னு வரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ஐன்ஸ் ப்ரோக்ராம். இதை போய் கிளிக் பண்ணிட்டா இந்த மாதிரி வரும். ஸோ நான் மாணவர்களை ஆட் பண்ணிட்டேன். மாணவர்களெல்லாம் டஃப்தார் பண்ணி இப்போ உள்ளே இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐன்ஸ்குள்ளே இப்படி தான் இருக்கும். ஸோ மாணவர்கள் புத்தகத்தை எங்கே போய் க்ளீன் பண்ணணும்னா இங்கே இந்த இடத்துல இங்கே ஐன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்குள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா புக்கு, புக்கு, அதாவது கதை புத்தகத்தை ஃபோன் மூலிமா படித்தாங்கன்னா அது புக். புத்தகம் என்பது ஃபிசிக்கல் என்றால் அவங்க கையில் பிடிச்சி புத்தகத்தை வச்சு படிக்கிறாங்களே, அப்போ அது. இப்போ பார்த்திங்கன்னா சும்பர டிஜிட்டல்னால் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, அதாவது பாடங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், நாலேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், அதில் சும்பர டிஜிட்டல் கீழே போயிடும். ஆர்டிக்கல், ஜேர்னல்ஸ்லாம் வேறு ஃப்ளாயர்ஸாக, அல்லது ஒரு பாப்பான் பின்னாத்தானில் உள்ள மக்ளுமாட் படிக்கிறாங்களா, வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட் வந்திருக்கு அதை திறந்து அவங்க படிக்கிறாங்களா, இல்லை ஒரு பக்க பாடம் படித்தா கூட அது ஆர்டிக்கல், ஜேர்னல், லைன் கீழே போயிடும். ஸோ இப்போ நம்ம புத்தகம் எப்படி நம்ம ஈஸி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் செத்துரோஸ்னு தட்டுருங்க. தட்டிட்ட பிற்பாடு இங்கே டேட் இருக்குது பார்த்தீங்களா, டேட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 12னா இன்றைக்கி உள்ள புத்தகம் என்ன படிச்சிருக்காங்க கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன கதை புத்தகம் அவங்க படிக்கிறாங்க. சரி, இப்போ நான் லிட்டில் ரைட் ரைட்டிங் விட்டுன்னு வச்சுக்கோமே. இப்போ அது ஃபிசிக்கல் என்றால் புத்தகம், ஒரு புத்தகத்தை எடுத்து கையில் படிக்கிறதுக்கு பேர் ஃபிசிக்கல். புக் என்றால் ஆன்லைன்லேருந்து எடுத்து படித்தாங்கன்னா புக்ஸ். இப்போ நான் புக் தான் போட போகிறேன், ஏன்னா அவங்க ஆன்லைனில் படித்தாங்க. கெத்தகரி பீடை சத்து. கதை புத்தகமாக கதை புத்தகம் இல்லையா, கதை புக்குன்னா ஃபிக்ஷன். கதை புத்தகம் அல்லாத எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும் அது புக் ஆன் ஃபிக்ஷன். வேறு ஒரு புக்கு படிக்கிறாங்க, அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கத்தில் தான் அவங்க அந்த விஷயத்தை படிக்கிறாங்கன்னா அது புத்தகம் வராது. அது லைன் காட்டினாலும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடணும். இப்போ ஃபிக்ஷன் கீழே எத்தனை பக்கம் செஞ்சுருக்காங்க, ஒரு 16 பக்கம். இப்போ 16 பக்கம். ISBN பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் ஒரு புத்தகம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோட் கீழே நம்பர் இருக்கும். ஸோ அதுதான் ISBN. ஸோ அந்த நம்பரு இப்போ நம்ம அது பார்த்து அடிக்க முடிஞ்சால் அடிங்க. டிகலாட்டன் அப்படி உங்களால் முடியலன்னா பரவாயில்ல. ஓகே, பொன்னூலேஸ்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி அதில் பொன்னூலேஸ் கதையில் இல்லைன்னா நீங்கள் டேஷ் போட்டுருங்க. சில கதை புத்தகத்தில் பொன்னூலேஸ் இருக்க மாட்டாங்க, அப்போ டேஷ். ஓகே, அப்புறம்
தாவன் தர்பீத்தன் இந்த வருஷத்தில் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. இது வந்து 2011 வெளியிட்ட புத்தகம். ஓகே, பீலே பாசானா எந்த மொழியில் அவங்க படிக்கிறாங்க. அடுத்தது இங்கிலீஷ் புத்தகம், இப்போ இங்கிலீஷ். ஓகே, இப்போ வந்து பவுத்தான் அத்தாவ் லாமான் வந்து எதுக்குன்னா புக் படித்தாங்களே. இப்போ புக்குனா அதில் பார்த்தீங்கன்னா ஓகே பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து அவர் படித்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் அதோடைய URL. அது இங்கே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதில் எடுத்து போயிட்டு என்ன நம்ம ஆன்லைனில் இந்த எடுத்து படித்தோம்ல அது வந்து அங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோம். சத்துருஷ்ண ஓகே, இங்கே வந்து அவருடைய கதை சுருக்கம் அட்லீஸ்ட் வந்து 20லேருந்து மினிமம் 10 பெருக்கத்தான் 10 பெருக்கத்தான்லேருந்து ஒரு 30 பெருக்கத்தான் வரைக்கும் அடிச்சிங்கன்னா போதும். ஓகே, இப்போ அதில் என்ன கிடச்சிச்சு, மாரல் வேல்யூ என்ன அது. ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். கண்டிப்பாக இருக்கணும். மாரல் வேல்யூஸ் வந்து ஒரு கதையில் இல்லாமல் இருக்காது. அது கூட குறைவாக போட்டிங்கன்னா அது எடுக்காது. இந்த தாம்பா அது இது இங்கே தாம்பா குலே கம்பார் புக்குனா அந்த தாம்பா கம்பார் அப்படின்னா இப்போ இங்கேருந்து படிக்கிறாருன்னா இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்க வேண்டியதான். பண்ணிவிட்டு அந்த அட்வான்ஸ் இதில் போய்ட்டு நீங்கள் தாம்பா கம்பார் பண்ணிக்கணும். டைரக்ட் கேலரி. அப்போ இதை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அங்கே வந்துடும். இப்போ சத்துருஷ்ணன் அப்படி உங்கள்கிட்ட ஃபோட்டோ அந்த கதை புத்தகத்து ஃபோட்டோலாம் இல்லைன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. போடாட்டி கூட படத்தை இப்போ அந்தார் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா திங்க மாத்தா வந்துருச்சு. ஸோ தம்பாக்கு ஓகே, அவ்வளோதான் பாருங்க. ஸோ அவங்களோட பச்சான் வந்து இப்போ அவங்க இது வந்து அவங்களாம் ஏற்கனவே போட்ட கதை புத்தகத்தோட பச்சான். பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து பிள்ளைங்கனால முடியாதுன்னு நம்ம எதையும் வைக்க வேண்டாம். அதனால பிள்ளைங்க வந்து எப்படி இருந்தாலும் அவங்களால செய்ய முடியும். ஸோ பெற்றோர்களாகிய நம்ம வந்து அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கான நேரத்தை நம்ம எடுத்து கொடுத்தோம்னா ஃபோனை வந்து எந்த வழியில் நல்வழியில் செலவிடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தோம்னா மாணவர்களால் சுயமாக இது செய்ய முடியும். ஸோ பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுங்க. ஏன்னா இது வந்துட்டு கம்யூனிட்டியன் லெவலில் செய்யப்பட்டிருக்க ஒரு ப்ரோக்ராம். ஸோ மாணவர்களுடைய கொஞ்சம் பயணம் வந்து அவங்க இதிலே பார்த்துருவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஈஸி பண்ணுறதுனால இது எவ்வளோ மாணவர்கள் படிக்கிறாங்களோ அவளுக்கு அவ்வளோ மாணவர்களுக்கான பயன் இருக்குது. அதுக்கப்புறம் போட்டிகளும் உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தீராஃபன்லாம் அதிலே வந்துடும். அவங்க எவ்வளவு பின்தாங் எடுக்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. லீமா பின்தாங் வரைக்கும் இருக்கு. ஸோ PHSKல வந்து லீமா பின்தாங் எடுத்தால் தான் அவங்களுக்கு 7 புள்ளிகள் கொடுக்கப்படும். இதுலேருந்து 5 புள்ளிகள் கிடைக்கும். ஸோ அதனால் மாணவர்கள் அதை எடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக தயார் செய்து கொடுக்கணும் அவங்களுக்கு. பாருங்கள், இப்போ யாரெல்லாம் வந்து பள்ளி அளவில் அதிகமான படிச்சிருக்காங்கன்னே அதிலே காட்டிடும். ஸோ பள்ளியில் யார் அதிகமான அளவில் படிச்சிருக்கிற இதெல்லாம் வந்து இதிலே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ அப்புறம் மாநில ரீதியில் அப்புறம் மாநிலத்துக்கு பங்சான் லெவலில் கூட இந்த இதிலே வந்துட்டு கொஞ்சம் பயன் காட்டிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு பங்சான் லெவலில் நெகிரி லெவல்லாம் அவங்க அதிகமான அளவு புத்தகம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்கள பிபிடி மூலியமாக இல்லை கேபிஎம் மூலியமாக வந்து கூப்பிட்டு கௌரவிப்பாங்க, பரிசுகள் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு 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 நோக்கத்தில் தான் இந்த ஐன்ஸ் ப்ரோக்ராம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டுக்கொடுக்கணும்னா மாணவர்களோ பெற்றோர்களும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் வர நடந்து செல்ல நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நன்றி. எதாவது வந்து உங்களுக்கு தெரியலையோ இல்லை உள்ளே போகிறதுல இந்த இதுக்குள்ளே மசூவ் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் தயவுசெய்து நான் திருமதி கணேஸ்வரி என்னை வந்து நீங்கள் நாடி உங்களுடைய பிரச்சனைகள் களைவதற்கான என்ன பிரச்சனை இருக்கோ அதை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இலகுவான ஒரு ப்ரோக்ராம், ரொம்ப சுலபமாக ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்கக்கிட்ட வந்து ஒரு புத்தகமோ
இது படிக்கிறதுனா ஓகே, டெலிகிராம் குரூப் இருக்குது. என்னோடய டெலிகிராம் பள்ளிக்கூட டெலிகிராம் குரூப்பில் நிறைய பஹான் பச்சான் இருக்குது. அதை போய்ட்டு பாருங்கள். நான் அதுலேருந்து மற்ற பள்ளிகளோட லைப்ரரி புதுசு மரமாயாக போடுறேன். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் புத்தகம் இருக்குது. அதில் படித்து இதில் எடுத்து போடுங்க. ஈஸி பண்ணுற வேலை தான். ஸோ இது முந்தி மாதிரி வந்துட்டு நினச்சினா அதில் உள்ளே போட முடியல அப்படிலாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் சுலபமாக நீங்கள் பயன்படுத்துகிறோம்.